ஈசல் என்பது வெள்ளை எறும்பு இனத்தை சேர்ந்த இறக்கையுள்ள வடிவமாகும். இது மழைக்காலத்தில் பெரும்பாலும் மாலை நேரங்களில் நிலத்திலிருந்து கூட்டமாக வெளிப்பட்டு பறக்கும் தன்மையை கொண்டது. இவை வெளிச்சத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதால் வீடுகளின் விளக்குகளின் அருகில் அதிகமாக காணப்படுகின்றன. ஈசலின் முதன்மையான நோக்கம் இனப்பெருக்கம் செய்வதாகும். பறக்கும் போது இணைத்தேர்வு நடைபெறும். பின்னர் இறக்கைகளை களைந்து தரையில் விழும் ஈசல்கள் புதிய வெள்ளை எறும்பு குடியிருப்புகளை உருவாக்குகின்றன. ஈசல் பொதுவாக மரம், மரப்பொருட்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு சேதம் விளைவிக்கும் வெள்ளை எறும்புகளுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப்பட்டாலும் மனித சமுதாயங்களில் இது உணவாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக பழங்குடி மற்றும் கிராமப்புற சமூகங்களில் ஈசல் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவாக இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் அதிக புரதம், நல்ல கொழுப்புகள், இரும்பு, ஜிங்க் போன்ற தாதுக்கள் உள்ளதாக அறியப்படுது. எனவே இதனை மக்கள் உடலுக்கு சக்தி அளிக்கும் ஒரு இயற்கை உணவாக பயன்படுத்துகின்றனர். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் ஈசலை உணவாக சாப்பிடுகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டின் சில கிராமப்புற மற்றும் பழங்குடி சமூகங்களில் மழைக்காலத்தில் ஈசலை சேகரித்து இறக்கைகளை நீக்கி வறுத்து அல்லது வதக்கி சாப்பிடுகின்றனர். ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் ஈசல் எள்ளு போன்ற சுவை உடையதாக கூறும் மக்கள் சட்னி அல்லது கார வறுவலாக தயாரித்து சாப்பிடுகின்றனர். ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் வாழும் பழங்குடியினர் ஈசலை பாரம்பரிய உணவாக கருதி மழைக்காலத்தில் முக்கிய புரத ஆதாரமாக சாப்பிடுகின்றனர். வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம் போன்ற பகுதிகளில் பூச்சி உணவு கலாச்சாரம் இருப்பதால் ஈசல் உள்ளிட்ட பூச்சிகள் அங்கு உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியா மட்டுமன்றி ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பகுதிகளிலும் வாழும் மக்கள் ஈசலை ஒரு பாரம்பரிய உணவாக கருதி சாப்பிடுகின்றனர். இன்று உலகளவில் பூச்சி உணவு குறித்த ஆராய்ச்சிகள் அதிகரித்து வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு குறைந்த பாதிப்புடன் அதிக புரதம் வழங்கும் உணவாக ஈசல் போன்ற பூச்சிகளை எதிர்கால உணவுகளாக விஞ்ஞானிகளால் பார்க்கப்படுகின்றன. இருப்பினும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படும் இடங்களில் பிடிக்கப்பட்ட ஈசலை உணவாக உட்கொள்வது ஆரோக்கியத்துக்கு ஆபத்தானது என்பதால் கவனம் அவசியம். ஈசல் ஒரு புறம் இயற்கையின் இனப்பெருக்க சுழற்சியின் ஒரு அங்கமாகவும் மற்றொரு புறம் பல மனித சமூகங்களில் பாரம்பரிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகவும் இருந்து வருகிறது.